அது ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி. தன்னோட புத்திசாலித்தனத்தாலும் நிர்வாக திறமையாலும் சின்னதாக ஆரம்பித்த கம்பெனியை இந்த அளவுக்கு உயர்த்தி காட்டினவர்தான் பிரபல தொழிலதிபர் அனிஷ் மகேந்திரா. இந்த அனிஷ் மகேந்திராவுக்கு ஒரே ஒரு பெண் இருந்தாள். அவள்தான் லக்ஷனா. தன்னோட ஒரே ஒரு செல்ல மகளுக்கு திருமணம் செய்ய ஆசைப்பட்டார் மகேந்திரன். தந்தைங்கிற முழு அதிகாரம் தனக்கு இருந்தாலும், அப்பாங்கிற முழு அதிகாரத்தை எடுத்துக்கிற உரிமை இருந்தாலும், தன்னோட மகளின் விருப்பத்தை கேட்க வேண்டும் என்பதில் மகேந்திரன் உறுதியாக இருந்தார். திருமணம் பத்தி லக்ஷனா கிட்ட பேசுறாரு மகேந்திரன். உனக்கு திருமணம் செய்யலான்னு இருக்கேன், உன்னோட விருப்பம் என்னன்னு எனக்கு தெரியணும்னு கேட்கிறாரு. அப்பா, நீங்க எதை செய்தாலும் அது என் நல்லதுக்காகத்தான் இருக்கும். எனக்கு திருமணம் செய்து கொள்வதில் சம்மதம். ஆனால் எனக்கு வரப்போகும் கணவனிடம் அழகு, அறிவு, செல்வம், தைரியம் இவற்றையெல்லாம் தாண்டி எனக்கு பிடிச்ச மாதிரி சில குணங்கள் அவர்கிட்ட இருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். அதற்கு மட்டும் எனக்கு அனுமதி வேண்டும் அப்படின்னு லக்ஷனா தன் அப்பா கிட்ட கேட்கிறா. தன் மகளின் விருப்பத்தை புரிந்து கொண்டார் மகேந்திரன். தன் மகளுக்கேற்ற கணவனை தேர்ந்தெடுப்பது பற்றி சில நாட்கள் தீவிரமாக யோசிக்கிறாரு. முடிவும் பண்றாரு. மன்னர்கள் காலத்துல இளவரசிக்கு சுயம்வரம் நடத்தி போட்டிகள் வைத்து தகுந்த மணவாளனை தேர்ந்தெடுப்பது வழக்கம். அது மாதிரி நாமளும் நம்ம பொண்ணுக்கு நவீன சுயம்வரம் நடத்தலாம்னு முடிவு பண்ணி அனைத்து நாளிதழ்களிலும் சுயம்வரத்திற்கான விளம்பரம் கொடுக்கிறாரு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல என்ன தகுதி கேட்டிருந்தாருன்னு தெரியுமா? மணமகனுக்கான அடிப்படை தகுதிகள்னு எஜுகேஷன், குவாலிஃபிகேஷன், பர்சனாலிட்டி, கரேஜ்னஸ் எல்லாம் இடம்பெற்று இருந்தது. முக்கியமா அதுல ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இவ்வளோ இருக்கணும்னு எந்த குறிப்புமே இல்லை. அதாவது மற்ற தகுதிகள் இருந்தா போதும், ஃபினான்ஸ் பேக்ரவுண்ட் தேவையில்லைன்னு நினைச்சாரு அனிஷ் மகேந்திரா. ஏன்னா தாங்கிட்ட தேவைக்கும் அதிகமா பணம் இருக்கு. தனக்கு தேவை ஒரு நல்ல மருமகன், அவ்வளவுதாங்க. நீ நான் போட்டி போட்டுக்கிட்டு ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ், அப்புறம் சில மாதிரி பொண்ணு, ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ், சொசைட்டியில் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்னு கிடைச்சா கசக்குமா என்ன? அப்ளிகேஷன்ஸ் குவிஞ்சு போச்சு. அனிஷ் மகேந்திரா இதை எதிர்பார்க்கவே இல்லை. தனக்கு நம்பகமான நல்ல டீமை ரெடி பண்ணுறாரு. வந்த அப்ளிகேஷன்ஸை பிரித்து மேயிறாங்க. குவாலிஃபைடான மாப்பிள்ளைகளோட லிஸ்ட் ரெடி ஆகுது. அழகிலும், அறிவிலும், குணத்திலும், சொத்திலும் நிறைவை தவிர குறைக்கு இடமில்லாத லக்ஷனாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னா லேசுப்பட்ட காரியமா? அந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் முதல் சுற்று போட்டி நடக்குது. பலதரப்பட்ட போட்டிகள். கடைசியில அந்த லிஸ்ட்ல இருந்து ஒரு 4 பேரை மட்டும் செலக்ட் பண்றாரு அனிஷ் மகேந்திரா. இறுதி போட்டிக்கான நாளும் வந்தது. என் மகளை திருமணம் செய்வதற்காக ஃபைனல் ரவுண்டுக்கு செலக்ட் ஆகி இருக்கும் உங்கள் ஐவரையும் வரவேற்கிறேன். உங்களுக்கான போட்டி இதுதான். இந்த மைதானத்தில் அடங்காத குதிரை ஒன்று நிறுத்தப்பட்டுள்ளது. அதை அடக்கி யார் லக்ஷனாவை குதிரையின் மீது அமர வைத்து 3 முறை மைதானத்தை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே லக்ஷனாவை மணமுடிக்கும் உரிமையுள்ளது. ஒவ்வொருவருக்கும் 1 மணி நேர காலம் அவகாசம் கொடுக்கப்படும். இதில் வெற்றி தோல்விகளை தாண்டி லக்ஷனாவின் விருப்பமும் இருக்கும் என்பதையும் மறந்துவிட வேண்டாம் என்று விதிமுறைகளை அனிஷ் மகேந்திரன் அறிவித்தார். குதிரைக்கும் மணமகனின் தகுதிக்கும் என்ன சம்பந்தம்? எதற்காக இந்த குதிரையை அடக்கும் போட்டி? இந்த கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சின்ன வயசிலிருந்தே லக்ஷனாவிற்கு குதிரை என்றாலும் பயம், குதிரையின் மீது சவாரி செய்வது என்றாலும் பயம். இதை மறைத்துத்தான் இந்த போட்டி நடக்கிறது. போட்டி ஆரம்பமானது. முதல் இளைஞன் கட்டுக்கோப்பான உடலுடன் தன் உடல் பலத்தை வைத்து எளிதாக குதிரையை அடக்கினான். லக்ஷனாவை குதிரையின் மீது அமர வைத்து மைதானத்தை 3 முறை வலம் வந்து போட்டியில் எளிதாக வெற்றி பெற்றான். அவனின் வீரமும் உடல் பலமும் லக்ஷனாவிற்கு பெண்களுக்கே உரிய வெட்கத்தை தந்தது. அடுத்ததாக 2வது இளைஞன். இவர் ஒரு தொழிலதிபரின் மகன், பல கோடிகளுக்கு சொந்தக்காரன். இவன் தன்னுடன் அழைத்து வந்த வேலையாள் ஒருவனை அந்த குதிரையை அடக்குமாறு உத்தரவிட்டான். வேலையாள் குதிரையை அடக்க அதில் லக்ஷனாவை ஏற்றிக்கொண்டு மைதானத்தை வலம் வந்து எளிதில் வெற்றி பெற்றான். குதிரையை யார் அடக்கினால் என்ன? நம்மிடம் பணம் இருக்கும்போது எதற்காக சிரமப்பட வேண்டும்? பணத்தை கொடுத்தால் நம் வேலை எளிதாகும் அல்லவா என்று 2வது இளைஞன் நினைத்தான். இப்போது 3வது இளைஞனுக்கான நேரம். ஆனால் அவன் மற்றவங்கள மாதிரி இல்லை. வித்தியாசமாக யோசிச்சான். அவன் குதிரைக்கு அருகில் செல்லாமல் தன்னோட விலை உயர்ந்த காரில் அவளை ஏற்றிக்கொண்டு அருகே இருந்த மலைப்பகுதிக்கு அழைத்துச் சென்றான்.
கொட்டும் அருவிகளையும் பூத்து குலுங்கும் பூக்களையும் லக்ஷனாவுக்கு காட்டினான். ஒரு குதிரையை அடக்குவது வீரம் அல்ல. நீ என்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நிமிடத்தையும் என்னால் அழகாக மாற்ற முடியும். ஒரு பெண்ணின் மனதை வெல்வதுதான் வீரம் என்று கூறினான். கடைசியாக 4வது இளைஞனுக்கான நேரமும் வந்தது. அவன் குதிரையை அடக்க எவ்வளவோ முயற்சி செய்தான். ஆனால் குதிரை மூர்க்கத்தனமாக உதைத்ததால் கீழே விழுந்தவனுக்கு காயம் ஏற்பட்டது. இதற்கிடையில் குதிரையின் ஆக்ரோஷத்தை பார்த்து லக்ஷனா பயந்து நடுங்குவதை கவனித்தான். உடனே லக்ஷனாவை அழைத்து கொண்டு குதிரைக்கருகில் சென்று குதிரையை லக்ஷனா பாசத்துடன் தடவி கொடுக்க கற்றுக் கொடுத்தான். குதிரை லக்ஷனாவின் செயலினால் மென்மையாக மாறியது. பிறகு லக்ஷனாவை குதிரையில் பாதுகாப்பாக ஏற்றிக்கொண்டு மைதானத்தை வலம் வரும்போது லக்ஷனா தன்னையும் அறியாமல் குதிரையிலிருந்து நழுவ அந்த இளைஞனையும் இழுத்து கொண்டு கீழே விழுகின்றனர் இருவரும். தவறு தன் மீதுதான் என்பதை உணர்ந்த லக்ஷனா தன்னோட அப்பா கிட்ட சொல்லி இன்னொரு சான்ஸ் வாங்கி தரேன்னு சொல்றா. ஆனால் இளைஞனோ பெருந்தன்மையுடன் தோல்வியை ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து வெளியேறுகிறான். போட்டி முடிந்தது. முடிவெடுக்க வேண்டிய நேரமும் வந்தது. தன் மகளை அழைத்தார் அனிஷ் மகேந்திரா. இந்த நால்வரில் வெற்றி தோல்விகளை கடந்து உனக்கு பிடித்த குணத்துடன் இருக்கும் யாரை வேண்டுமானாலும் நீ தேர்ந்தெடுக்கலாம் என்று கூற, லக்ஷனாவோ, அப்பா, வந்திருக்கும் 4 பேரும் ஒவ்வொரு வகையில் சிறந்தவர்கள். என்னால் சரியாக யாரையும் தேர்ந்தெடுக்க முடியவில்லை. நீங்களே எனக்கான துணைவரை தேர்ந்தெடுங்கள் என்று தன் தந்தையிடமே பொறுப்பை ஒப்படைத்து விட்டாள். அன்று முழுவதும் அனிஷ் மகேந்திரா பலமாக யோசிக்கிறார். அடுத்த நாள் காலையில் தன் மகளை மணமுடிக்கப் போகும் தன் மருமகன் யார் என்று முடிவு பண்ணிவிட்டார். எதிர்கால துணையை பார்க்க வரும்படி லக்ஷனாவை அழைக்க, யார் அந்த இளைஞன் என்பதை தெரிந்து கொள்ள லக்ஷனா ஆர்வமாக ஓடி வந்தாள். வந்து பார்த்தவள் 4வதாக வந்த இளைஞன் அங்கே நின்று கொண்டிருக்க ஆச்சரியத்துடன் தன் தந்தையிடம், இவர் போட்டியில் தோல்வியடைந்தவர் அல்லவா? இவரை அப்படி என்ன காரணத்திற்காக தேர்ந்தெடுத்தீர்கள் என்று ஆர்வமாக கேட்டாள். மகளே, முதல் இளைஞன் தன் வீரத்தையும் பலத்தையும் காட்டுவதில்தான் குறியாக இருந்தான். உனக்கு எது பிடிக்கும், என்ன தேவை என்பதையெல்லாம் யோசிக்காமல் உன் உணர்வுகளுக்கு மதிப்பு தராமல் வெறும் வெற்றியை மட்டுமே பெற்றான். 2வது இளைஞன் பணம் இருந்தால் போதும், எல்லாவற்றையும் வாங்கிவிடலாம் என்ற மமதையில் இருந்தான். செல்வத்தால் மட்டுமே பெறக்கூடிய மகிழ்ச்சி நீண்ட காலம் நிலைக்காது. செல்வத்தையும் தாண்டி உணர்வுபூர்வமான மகிழ்ச்சியை அவனால் உனக்கு தர முடியாது. 3வது இளைஞன் உன்னை மலை, அருவி, பூந்தோட்டம் என்று சிறிது நேரம் மகிழ்ச்சியாக வைத்திருந்தான். ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்காமல் வெறும் சில நிமிட மகிழ்ச்சியை மட்டுமே தந்தான். இது நிரந்தரமான மகிழ்ச்சிக்கு வழிவகுக்காது. 4வது இளைஞன் போட்டியில் தோற்றுவிட்டான். ஆனால் உன் விருப்பம் என்ன, உனக்கு என்ன பிரச்சனை என்பதை புரிந்து கொண்டான். நீ குதிரையை பார்த்து பயப்படுவதை புரிந்து கொண்டு குதிரையை உன் கைகளால் தடவி கொடுத்து உன்னிடம் இருந்த பயத்தை போக்கினான். உன்னை குதிரையில் ஏற்றி உன்னை பாதுகாப்பதில் கவனமாக இருந்தான். நீ செய்த தவறால் குதிரை இருவரையும் கீழே தள்ளிய போதும் உன் மீது குறை கூறாமல் பெருந்தன்மையுடன் விட்டு கொடுத்தான். அழகு, செல்வம், வீரம் இவற்றை விட விட்டு கொடுத்தல், தன் துணையின் விருப்பு வெறுப்புகளை புரிந்து கொள்ளுதல், தனக்கு சமமான மரியாதை, தன் துணையின் பலம் எது, பலவீனம் எது என்பதையெல்லாம் தெரிந்து நடந்து கொள்கிறவனே சிறந்த கணவன். அப்படி பார்க்கும்போது இந்த இளைஞன்தான் உனக்கான சரியான துணை என்று முடிவெடுத்தேன் என்று அனிஷ் மகேந்திரா கூற, அதை மகிழ்ச்சியுடன் மனதார ஏற்றுக்கொண்டாள் லக்ஷனா. இந்த கதை நமக்கு உணர்த்துவது என்ன? திருமணம் என்பது ஒவ்வொருவருக்கும் செகண்ட் பார்ட் ஆஃப் அவர் லைஃப், வாழ்க்கையின் 2ஆம் பாகம். திருமணம் முடிந்து சில மாதங்களோ அல்லது ஓரிரு வருடங்களோ மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு தொட்டதற்கெல்லாம் குறை கண்டுபிடித்து சண்டை போட்டு கொண்டே இருப்பதல்ல வாழ்க்கை. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நமக்கு பார்ட்னராக கிடைச்சவங்களோட விருப்பு வெறுப்புகளையும் ஆசாபாசங்களையும் கோபதாபங்களையும் புரிந்து கொண்டு அவர்கள் நம்மில் பாதி என்ற உணர்வுடன் வாழ்ந்து பாருங்கள். பூமியில் சொர்க்கம்னு ஒன்று இருந்தா அது என்னோட வாழ்க்கைதான் என்று உங்களால் உணர முடியும். நம்மக்கிட்ட இருக்கிற கோபம், வெறுப்பு இவற்றை எதிரிகளிடம் கூட காட்டக்கூடாது. அப்படி இருக்கும்போது நம்மோடு கடைசி வரை துணையாக வருகின்ற உறவு நமக்கு எதிரி இல்லை என்பதை மட்டும் எப்போதும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். உங்கள் இல்லற வாழ்க்கை இன்பமாக அமைய, உங்கள் வீடு உங்களுக்கு சொர்க்கமாக மாற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நாணல்.